Hello guys, welcome back to our new tutorial. இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி டோர்ஸை மேனிபுலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு போய் நின்று அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுடைய டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவில் பார்க்கலாம். கெட் ஸ்டார்டட். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டோர் எடுத்துக்கலாமா, இல்லை ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணிக்கோம். கண்டென்ட் ராயலில் போய்க்கோங்க. இந்த பீப் சவுண்டு கொஞ்சம் அப்பப்போ வரும், கவனிக்காதீங்க, நான் தெரியும் யூபிஎஸோட சவுண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஸோ இட்ஸ் கால் திஸ் இன்டராக்டிபிள்ஸ். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ஆக்டர் அண்ட் டோர் அண்டர்ஸ்கோர் பிபி கொடுத்துக்கிறேன் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு எம்டியான இப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஆட் கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்டாட்டிக் மெஷ். தென் உங்களுடைய டோர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட டோர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டர் கண்டென்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா டோர் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் வந்து டோர் அப்படின்னு போடுவோம். அதாவது நம்மகிட்ட டோர் இருக்கா அண்ட் சம்திங் நம்மகிட்ட டோர் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துக்கலாம், அப்புறம் டோர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாட்டிக் மெஷில் போய்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துடும். ஸோ ஓகே, நம்மளோட ஃப்ரேம் ரொம்ப பெருசாக அண்ட் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக் மெஷ் லெட்ஸ் ரினேம், ஸ்கெல்டன் மெஷ் கிடையாது, ஸ்டாட்டிக் மெஷ். இது வந்து ரினேம் பண்ணிக்கலாம். என்னென்னா டோர் ஃப்ரேம் போட்டுக்கிறேன் அண்ட் திரும்பி ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் கொடுத்துக்கிறேன். இதை வந்து இதோட சைல்டாக போட்டுக்கோங்க அண்ட் உங்களுடைய டோர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் டோரு. ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்துச்சா. இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம். இந்த டோரை பார்த்திங்கன்னா மூவபிளாக வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் உள்ள எடுத்துகிட்டு வந்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். எப். ஓகே, கம்பைல், சேவ் அண்ட் தென் ஈவென்ட் கிராஃப்ட் போய்க்கோங்க. இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டோரை பார்க்குறோம் அப்படின்றத டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் கொல்யூஷன் அண்ட் இந்த கொல்யூஷனை நல்லா சென்டரில் வச்சுக்கிட்டு இது வந்து மூவபிளாகவே இருக்கட்டும். இந்த பாக்ஸை வந்து ஒரு டோருக்கு பேரண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்புறம் இது எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் மேனிபுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் தென் இப்போ நம்ம இந்த பாக்ஸோட ரைட் கிளிக் பண்ணி ஆட் இவெண்ட்டில் ஆன் கம்போனன்ட் பிகின் ஓவர்லேப் அண்ட் ஆன் கம்போனன்ட் எண்ட் ஓவர்லேப் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொல்யூஷன் டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய எஃபிபி கேரக்டர் அதில் போய் படுறதா அப்படின்றத. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட் டு ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டில் அதர் ஆக்டர் இருந்த ஆப்ஜெக்ட் அண்ட் அதர் காம்போனண்ட்டில் வந்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இதில் இருந்த ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் எடுத்துக்கலாம். ஸோ கெட் ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் நம்மளுடைய உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருப்பி நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டருக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெஷ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மெஷ் வந்து எது மேலெலாம் படுது அப்படின்றத தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது அப்படின்னா அதோடைய ஈக்குவல் டு, அதாவது நம்மளுடைய இந்த பாக்ஸ் ஆப்ஜெக்டை மேலே இந்த ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் படுதா அப்படின்றத ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணிக்கிறோம். ஸோ பிஎம்டிஎம்டின்னா ஒரு பிரான்ச்சு. ஸோ இதுதானா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இஸ் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இஸ் இன் ரேஞ்ச் ட்ரூ அப்படின்னா இஸ் இன் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதர் ஆக்டர் அதர் கம்போனண்ட்டில் இங்கே ஸோ இஸ் இன் ரேஞ்ச் எடுத்து விடலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள். அப்புறம் இப்போது ஒரு கஸ்டம் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டோட பேர் ஓப்பன் பார் க்ளோஸ் டோர். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரான்ச் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இன் ரேஞ்சில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இன் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டைம் லைன் தான் வந்து உங்களுடைய டோர் வந்து ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. டோர் ஓப்பன் அனிம்னு கொடுத்துக்கோங்க அண்ட் இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வரும். ஸோ ட்ராக்கில் போய்ட்டு ஃப்ளோட் கொடுத்துக்கோங்க. ஆட் ஃப்ளோட் ஓப்பன் க்ளோஸ் டோர் அண்ட் தென் உங்களுடைய லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்டில் உங்களுடைய டோர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓப்பன் க்ளோஸ் நான் வந்து 1 கொடுக்குறேன் அண்ட் தென் ஷிஃப்ட் அமுத்திட்டே 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய வந்து 0 அண்ட் 0 கொடுத்துக்கோங்க. இதோடைய வேல்யூ டைம் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் 2 இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே 2 கொடுக்கணும். ஸோ நான் 1 கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதையும் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அது உங்களுக்கு தேவையில்லை, சும்மா பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஈவெண்ட் கிராஃப்ட்டை திருப்பி தூக்கிட்டுக்கோங்க. அண்ட் ஃபினிஷ்ட் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
கேன் ஓப்பன் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க. ஸோ கேன் ஓப்பன் அப்படின்னு ஃபினிஷில் வந்து கேன் ஓப்பன் ஆகணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம செட் பண்ணணும் கேன் ஓப்பன். பிகாஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த இன்புட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக கேன் ஓப்பன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே இன்னொரு செக்கும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கேன் ஓப்பனை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. கேன் ஓப்பன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் அதை ஃபால்ஸ் மாற்றிட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கேன் ஓப்பன். அப்புறம் அப்டேட்டில் போயிட்டு இங்கே தான் நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா உங்களுடைய டோர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டோர் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் போயிட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த டேரெக்ஷனில் போகணுமா இந்த டேரெக்ஷனில் போகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் Z ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு இருக்குது. ஸோ 0ல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 60 டிகிரி போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 0 to 60. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்டேட்டில் போயிட்டு செட் ரிலேட்டிவ் லொக்கேஷன் கொடுங்க. ரொட்டேஷன். செட் ரிலேட்டிவ் ரொட்டேஷன். ஓகே, செட் ரிலேட்டிவ் ரொட்டேஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு பாக்ஸ் வந்துருக்கு. பாக்ஸ் அப்படி எதனா வந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஸோ டோர் எடுத்துக்கோங்க. டோர் எடுத்து டார்கெட்டில் கொடுத்துருங்க. அண்ட் தென் இதை வந்து ஸ்ப்ளிட் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து Z ஆக்சிஸில் தான் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்களா? ஓகே, இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லர்ப் அப்படின்னு கொடுங்க. லர்ப் அண்ட் லர்ப்பில் வந்து நீங்கள் இதை எடுத்து விட்டு ஆல்ஃபா எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தா மாதிரி நம்மளுக்கு 0லேருந்து ஸோ B வந்து 60 வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கேஸில் உங்களுக்கு மாறினாலும் மாறலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் A and B செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எங்கே போகணுன்றத ரேஞ்ச் வரணும்ல. ரிட்டர்ன் வேல்யூ எடுத்து நீங்கள் Z ஆக்சிஸ் கொடுங்க. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஏதாச்சும் பண்ணி உங்களோட டோரை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிஸ் மாறலாம். நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்களுடைய எந்த ஆக்சிஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னோட வேல்யூவில் Z இருக்குது. ஸோ ஓகே, நான் Z கொடுக்குறேன். அண்ட் ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கும். திருப்பி எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நகர்த்திட்டு இந்த இடத்துல ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஃப்ளாப். A அப்படின்னா ஓப்பன், B அப்படின்னா ரிவர்ஸ். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து A ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் B ப்ளே ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் வேரியபிளில் கவர் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் இப்போ இதை நம்ம எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்காக எனேபிள் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுடைய கேமோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பிளேயர் கண்ட்ரோலுக்கு வந்து கெட் பிளேயர் கண்ட்ரோலர் அண்ட் அப்புறம் இந்த இடத்துல டிசபிள் இன்புட் கொடுங்க. அண்ட் அதையும் இங்கே கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுடைய என்ன பட்டன் வேணுமோ அதை நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கேஸில் E கொடுக்குறேன். ஓகே, E கீ இங்கே இருக்குது. அண்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த செக்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் டோரை கால் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ எதாவது ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் மேப்பில் போயிட்டு உங்களுடைய இன்ட்ராக்டிபிள்ஸ் இங்கே இருக்குது. என்னுடைய டோர் அப்படியே நான் இதில் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. அண்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. நம்ம இதில் கேன் ஓப்பன் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம டிஃபால்ட்டாக ட்ரூ பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுடைய நார்மலாக ஓப்பன் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் போயிட்டு E கொடுக்குறேன். என்னுடைய டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் திருப்பி E கொடுக்குறேன். என்னோடய டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பாதி டோர் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு உங்களுடைய இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. ஸோ இதை வந்து நான் எக்ஸாம்பிள் 19 கொடுக்குறேன். 19 கொடுத்தா எனக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். அண்ட் எஸ், ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட ஏன் உள்ளே போயிட்டு வர முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம பாக்ஸ் கொலிஷன் தான் காரணம். நம்ம என்னென்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்த கேப்சூல் காம்பனன்ட் தான் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரேடியஸை குறைச்சிருவோம். ஸோ ரேடியஸை குறைச்சிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளால் உள்ளே போக முடிஞ்சிச்சு. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ரேடியஸ் தான் காரணம். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட உள்ள ஓகே சம்திங் ராங். ஆக்சுவலி டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த கொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கணும். பட் ஆகலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டோர் ஃப்ரேமில் கொல்யூஷன் இருக்குது, டோரில் கொல்யூஷன் இல்லை. ஸோ உங்களுடைய மெஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொல்யூஷன்ஸில் ஆட் பாக்ஸ் சிம்பிளிஃபைட் கொல்யூஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு கொல்யூஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சேவ் அண்ட் திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்மளால் உள்ளே போயிட்டு வர முடியுது. திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னால் உள்ளே போக முடியல. அண்ட் அடுத்த வீடியோஸில் நான் எப்படி இது மாதிரி டோருக்கு வந்து எப்படி லாக் போடுறது அண்ட் அந்த லாக்கோடைய கீயை கண்டுபிடிச்சா தான் டோர் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா
please consider subscribing, and thank you so much for watching. Have a great day, guys. Bye bye.